உத்திரமேரூர் பஜாஜ் பைக் ஷோரூமில் வாடிக்கையாளர்களின் பணத்தை பெற்றுக்கொண்டு கையாடல் செய்துவிட்டு மேலாளர் தலைமறைவு. வாடிக்கையாளர்களுக்கு முறையான பதில் அளிக்காததால் பைக் ஷோரூமை முற்றுகையிட்டனர். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூரில் இருந்து காஞ்சிபுரம் செல்லும் சாலையில் வேளாங்கண்ணி மாதா ஆலயம் எதிரே பஜாஜ் இருசக்கர வாகன ஷோரூம் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இங்கு விக்னேஷ் என்பவர் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இவரிடம் பல்வேறு ரக பைக்குகளை வாங்குவதற்காக 10க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்கள் ஆயிரக்கணக்கில் பணத்தை கட்டியுள்ளனர். ஆனால் பணத்தை தனது வங்கிக் கணக்கில் பெற்றுக்கொண்ட மேலாளர் விக்னேஷ் வாடிக்கையாளர்களுக்கு இருசக்கர வாகனத்தை வழங்காமல் காலம் தாழ்த்தி வந்துள்ளார். இந்த நிலையில் மேலாளர் விக்னேஷ் வாடிக்கையாளர்களின் பணத்தை கையாடல் செய்துவிட்டு தலைமறைவாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அந்த நிர்வாகம் வாடிக்கையாளர்களுக்கு முறையாக பதில் சொல்லாமல் எங்களுக்கும் அதற்கும் தொடர்பில்லை என்று கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த வாடிக்கையாளர்கள் பஜாஜ் ஷோரூமினை முற்றுகையிட்டு அங்கிருந்த ஊழியர்களிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் தாங்கள் புக் செய்த இருசக்கர வாகனங்களை ஷோரூமில் இருந்து வெளியே தள்ளி வந்தனர். மேலும் இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் உத்திரமேரூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பஜாஜ் இருசக்கர வாகன ஷோரூம் நிர்வாகிகள் தரப்பிலும் காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அதில் மேலாளரின் தனிப்பட்ட வங்கி கணக்கில் வாடிக்கையாளர்கள் பணம் செலுத்தியதால் அதற்கும் எங்களுக்கும் தொடர்பில்லை என்று கூறப்பட்டுள்ளதாக தெரிகிறது. தொடர்ந்து இந்த தகவல் அறிந்த பல்வேறு வாடிக்கையாளர்கள் அங்கு குவிந்து வருவதால் பரபரப்பு நிலவியது. தர முடியாது. மேனேஜர் தான் கேட்கணும். நானே பண்ண முடியும். உங்க பிரான்ச் மேனேஜர் தான் ரோட்டோட காசு கொடுத்தாங்க. உங்க பேசுறது என்ன சொல்ற பண்ணி தர முடியாது. கம்பெனி மேனேஜர் காசு போயிட்டு பக்காவா எவிடன்ஸ் சரி சம்பந்தம் இல்லை பேசுறாரு. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி வத்ரா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு ஸ்ரீ சங்கரலிங்கம் ஆசிரமத்தில் விசேஷ பூஜையும் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியும் நடைபெற்றது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் பொதுச் செயலாளரும் பாராளுமன்ற உறுப்பினருமான பிரியங்கா காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை தலைவர் டாக்டர் மாணிக்க வாசகம் வழிகாட்டுதலின்படி உளுந்தூர்பேட்டை திருச்சி மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சங்கரலிங்கம் ஆசிரமத்தில் விசேஷ பூஜையும் ஆதரவற்ற ஏழை எளிய மக்களுக்கு அன்னதான நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு உளுந்தூர்பேட்டை முன்னாள் சேர்மன் ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆராய்ச்சித்துறை மாநில செயலாளர் மோகன்தாஸ் தலைமையில் காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு அமைப்பு நிர்வாகிகள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் மகிழா காங்கிரஸ் நிர்வாகி அமுதா, எஸ்சி துறை மாவட்ட பொதுச் செயலாளர் பழனிவேல், ஆதனூர் கலைமணி, ராமச்சந்திரன், போஸ்கோ, INTUC தொகுதி தலைவர் மணிகண்டன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் தமிமுன் அன்சாரி, இளம் தமிழர் செல்வமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு விசேஷ பூஜையில் பங்கேற்றதுடன் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். காங்கிரஸ் இயக்கத்தின் மக்கள் நல சிந்தனையையும் சேவை மனப்பான்மையையும் வெளிப்படுத்தும் வகையில் நடைபெற்ற இந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சி உளுந்தூர்பேட்டை பகுதியில் அரசியல் ரீதியாகவும் சமூக சேவை அடிப்படையிலும் பெரும் வரவேற்பை பெற்றது. உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்கம் சார்பில் 6ஆம் ஆண்டு சமத்துவ பொங்கல் மற்றும் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது.
கள்ளக்குறிச்சி மாவட்ட உளுந்தூர்பேட்டையில் தமிழ்நாடு பத்திரிகையாளர்கள் சங்கம் சார்பில் 6வது ஆண்டு சமத்துவ பொங்கல் விழா மற்றும் மாற்றுத்திறன் குழந்தைகளுக்கு நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சாரதா ஆசிரம நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், நகரமன்ற தலைவர் திருநாவுக்கரசு, துணைத் தலைவர் வைத்தியநாதன், இந்து மகாசபா மாநில தலைவர் பேரி செந்தில், வட்டாட்சியர் பாலசுப்ரமணியன், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன் மற்றும் நகரமன்ற உறுப்பினர் கலா சுந்தரமூர்த்தி, ஒருங்கிணைந்த பள்ளி கல்வி திட்டம், உளுந்தூர்பேட்டை வட்டார வளமைத்தின் மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான வட்டார வளமையம் மேற்பார்வையாளர் சக்திவேல், மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுநர்கள் ஜானகிராமன், ராதா, கோமதி, ராஜலட்சுமி, சரண்யா, மாற்றுத்திறன் குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள், குழந்தைகள், பொதுமக்கள், தமிழ்நாடு பத்திரிகையாளர் சங்க நிர்வாகிகள் செல்லபெருமாள், கிருஷ்ணமூர்த்தி, சிவகுமார், ஆதி சுரேஷ், ஐயப்பன், சசிகுமார், சகாதேவன், ஆறுமுகம், உதயா, நந்தகோபாலன், விஜயகாந்த், ஐயனார், அஜய் ஆகியோர் கலந்து கொண்டனர். இங்க இருக்கக்கூடிய பத்திரிகை நிருபர்கள், அவங்க சங்கத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் இனிமையான பொங்கல் வாழ்த்துக்களை கோரிக்கொள்வதோடு அவர்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பத்திரிகையாளர் சங்கங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்ற பத்திரிகையாளர் அனைத்து பத்திரிகையாளர் சகோதரர்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்களை நன்றியை தெரிவித்துக் கொண்டு உத்திரமேரூர் அருகே ஒரு கிராமத்தை சேர்ந்த 500 குடும்பங்களுக்கு அதிமுக சார்பில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அடுத்த குன்னவாக்கம் ஊராட்சியில் வசிக்கும் சுமார் 500 குடும்பங்களுக்கு அதிமுக எம்ஜிஆர் மன்ற இளைஞரணி மாவட்ட தலைவர் பாண்டவாக்கம் குமார் மற்றும் மாவட்ட அவைத் தலைவரும் குன்னவாக்கம் ஊராட்சி மன்ற தலைவருமான கிருஷ்ணமூர்த்தி ஆகியோர் ஏற்பாட்டில் பொங்கல் தொகுப்பு வழங்கப்பட்டது. வேட்டி சேலை, தாம்பூலத்தட்டு, தேங்காய், பொங்கல் பொருட்கள் மற்றும் 200 ரூபாய் அடங்கிய பொங்கல் தொகுப்பினை முன்னாள் அதிமுக அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம், உத்தரமேரூர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் வாலாஜாபாத் கணேசன் ஆகியோர் வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காஞ்சி பன்னீர்செல்வம், ஒன்றிய செயலாளர் களக்காட்டூர் ராஜி, ஒன்றிய இளைஞரணி செயலாளர் மணல்மேடு ரஞ்சித் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். 100 நாள் வேலைக்கு மத்திய அரசு பணம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஆனா மாநில அரசு அதனுடைய பங்கு கொடுப்பல. அதனால்தான் ஆனா பாரத பிரதமர் மோடி அவர்கள் 125 நாளா உயர்த்தி இருக்கிறாரு. நம்ம அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர் வந்தால் 150 நாளாக உயர்த்தப்படும். அந்த சம்பளமும் உங்களுக்கு உயர்த்தி பட்டா அடையாளம் கிராம நிர்வாக அலுவலக அடங்கல் பதிவேட்டில் பதிவேற்றி தர வேண்டியும், ஜிஎஸ்டி ரோடு அருகில் உள்ள புதிய டாஸ்மாக் கடையை வேறு இடத்தில் மாற்றக் கோரியும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அருணகிரி என்கிற சேகர் மனு அளித்தார். செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மக்கள் குறை தீர்க்கும் கூட்டத்தில் தெற்கு மாவட்ட பாரதிய ஜனதா கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மாவட்ட ஆட்சியரிடம் வழங்கிய மனுவில் மதுராந்தகம் தாலுகாவிற்குட்பட்ட ஜிஎஸ்டி சாலை பொதுமக்கள் அதிகம் குடியிருக்கும் பகுதியாகும். இப்பகுதியில் குழந்தைகள், முதியவர்கள் அதிகம் வசிக்கும் இடம் அருகில் கோவில்கள் மற்றும் பேருந்து நிலையம் உள்ளது. பொதுமக்கள் அமைதியாக வாழ்ந்து வரும் பகுதி. தற்போதைய எங்களது வீடுகளுக்கு மிக அருகாமையில் அரசு மதுபான கடை அமைக்கப்பட உள்ளதாக நம்பகத்தகுந்த தகவல் வருவதாகவும், ஆகவே இக்கடையை வேறு இடங்களில் மாற்ற வேண்டியும், எடையாளம் கிராமத்தில் மேட்டு தெருவில் வசித்து வரும் ராமனுக்கு கடந்த 2000 ஆண்டு நவம்பர் மதுராந்தகம் வட்டாட்சியர் நமுனா பட்டா வழங்கியுள்ளார். அதை எடையாளம் கிராம நிர்வாக அலுவலகம் அடங்கல் பதிவேட்டில் பதிவேற்ற பலமுறை மனு அளித்தும் நேரில் புகார் அளித்தும் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. எனவே பட்டாவை அடங்கலில் பதிந்து பட்டா வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டி மாவட்ட ஆட்சியர் ஸ்னேகாவிடம் பாரதிய ஜனதா கட்சியின் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் அருணகிரி என்கிற சேகர் மனு அளித்தார். மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்துள்ளார்.
திருப்போரூர் அருகே OMR சாலை வாணியன் சாவடியில் அமைந்துள்ள மீன்வள பல்கலைக்கழகத்தில் பயிலும் கல்லூரி மாணவர்களுக்கு இலவச மடிக்கணினி வழங்கும் விழாவில் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் ஒன்றியத்திற்குட்பட்ட முட்டுக்காடு ஊராட்சியில் OMR சாலை வாணியன்சாவடி பகுதியில் அமைந்துள்ள தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு தமிழ்நாடு அரசின் உலகம் உங்கள் கையில் இலவச மடிக்கணினிகள் வழங்கும் விழா கல்லூரியின் முதல்வர் உமா தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளர்களாக திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் SS பாலாஜி கலந்து கொண்டு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தில் பயிலும் பிடெக் பயோ டெக்னாலஜி மற்றும் BBA இறுதியாண்டு பயிலும் 42 மாணவ மாணவிகளுக்கு இலவச மடிக்கணினிகளை வழங்கினார். தொடர்ந்து மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். இந்த நிகழ்வில் விடுதலை சிறுத்தை கட்சி ஒன்றிய செயலாளர் விடுதலை நெஞ்சன் மற்றும் கட்சி நிர்வாகிகள், கல்லூரி பேராசிரியர்கள், மாணவ மாணவிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். நம்ம டீன் கிட்ட வந்து ஐ டோல்ட் தம் ஐ பி ஹியர் பை 10:30. அப்புறம் அது திருப்பி வந்து 11:30 12 மாதிரி கடைசியில் தாம்பரத்தில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி நடத்திய கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடத்துவதை அந்தந்த மாநில முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய தலைவர் டாக்டர் ஐசக் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். சென்னை அடுத்த தாம்பரம் சண்முகம் சாலையில் அகில இந்திய ஜனநாயக மக்கள் கட்சி சார்பில் வட மாநிலத்தில் கிறிஸ்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவதை கண்டித்தும் அவர்களது சொத்துக்களை சூறையாடுவது, தேவாலயங்களை இடிப்பதை கண்டித்தும் இதை மத்திய மாநில அரசுகள் தடுக்க நடவடிக்கை எடுக்க கோரி தேசிய தலைவர் டாக்டர் ஐசக் தலைமையில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ சகோதர சகோதரிகள், பாதிரியார்கள் கலந்து கொண்டு மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷமிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த டாக்டர் ஐசக் பேசுகையில், வட மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள் தாக்கப்படுவது, தேவாலயங்கள் இடிக்கப்பட்டு சொத்துக்கள் சூறையாடப்படுவதை மத்திய மாநில அரசுகள் தடுக்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் எனவும், அவ்வாறு நடவடிக்கை எடுக்காத முதல்வர்களை பதவி இறக்கம் செய்ய வேண்டும். மேலும் கிறிஸ்தவர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சித்தாந்தத்திற்கு எதிராக நின்று அந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக இவர்கள் புகுந்து அடிப்பதற்கு என்ன உரிமை இருக்கிறது? இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி இவர்கள் சமூக நீதிக்கு எதிராக செயல்படுகிறார்கள், மத சார்பன்மைக்கு எதிராக செயல்படுகிறார்கள். ஆகினால கிறிஸ்தவர்களை தாக்கியும் கிறிஸ்துமஸ் நேரத்தில் ஆலயத்தில் புகுந்து கலாட்டா செய்தவர்களை சட்டப்பூர்வமாக அந்தந்த மாநில முதல்வர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாம்பரம் திமுக மற்றும் இளைஞரணி இணைந்து நடத்திய பொங்கல் விழாவில் இருபால் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி, நலத்திட்ட உதவி மற்றும் கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசுகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா வாழ்த்துக்களை தெரிவித்தார். சென்னை அடுத்த மேற்கு தாம்பரம் 48வது வட்ட திமுக மற்றும் பகுதி இளைஞரணி நடத்தும் பொங்கல் விழா, நலத்திட்ட உதவி வழங்கி கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கும் விழா அவைத் தலைவரும் வட்டக்கழக செயலாளருமான முனுசாமி தலைமையில் மாமன்ற உறுப்பினர் சசிகலா கார்த்திக் ஏற்பாட்டில் இருபால் இளவட்டக்கல் தூக்கும் போட்டி மற்றும் நலத்திட்ட உதவி, பொங்கல் பரிசு, வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் வழங்கும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா, மண்டல குழு தலைவர்கள் இந்திரன், காமராஜ் கலந்து கொண்டு இருபால் இளவட்டக்கல் போட்டியை தொடங்கி வைத்து பொங்கல் பண்டிகை குறித்து சிறப்புரையாற்றினார். அப்போது அவர் பேசுகையில், தாம்பரத்தில் திமுகவை எதிர்த்து நிற்க எந்த கட்சியும் இல்லை எனவும், தாம்பரம் தொகுதியில் வளர்ச்சி குறித்து திட்டமிடும் அறிவு உள்ளதா என அதிமுகவினரிடம் கேள்வி எழுப்பினார்.
இதனைத் தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு மிக்சி, கிரைண்டர், இண்டக்ஷன் ஸ்டவ் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. கழக நிர்வாகிகளுக்கு நலத்திட்ட உதவியுடன் பொங்கல் பரிசான வேட்டி சேலைகள், தினசரி கேலண்டர்கள் வழங்கி அனைவருக்கும் பொங்கல் வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக சிலம்பக்கலை மாணவர்கள் தங்களது திறமைகளை காட்டி வெளிப்படுத்தினர். இதில் மேற்கு தாம்பரம் இளைஞரணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழாவையொட்டி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா பள்ளியின் தாளாளர் நிர்மலா வசந்தன் தலைமையில் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் அடுத்துள்ள கவுப்பாக்கம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி வளாகத்தில் பொங்கல் விழாவையொட்டி ரோட்டரி சங்கத்துடன் இணைந்து சமத்துவ பொங்கல் விழா பள்ளியின் தாளாளர் நிர்மலா வசந்தன் தலைமையில் நடைபெற்றது. நிகழ்ச்சியில் ரோட்டரி சங்க செயலாளர் ராஜேஷ்குமார் அனைவரையும் வரவேற்றார். இந்த நிகழ்வில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு ரோட்டரி சங்க முன்னாள் தலைவர் செந்தில்குமார், ரோட்டரி சங்க உறுப்பினர் வசந்தன் ஆகியோர் பரிசு வழங்கினர். இந்த நிகழ்வில் ரோட்டரி சங்க பொருளாளர் காமராஜ், உறுப்பினர்கள் முன்னாள் ராணுவ வீரர் கல்யாண்குமார், கீர்த்திவாசன், பள்ளியின் அறக்கட்டளை குழு உறுப்பினர் ராஜேஸ்வரி, RCC தலைவர் ரமேஷ், செயலாளர் ஹரிகிருஷ்ணன், உறுப்பினர் பிரசாந்த் மற்றும் ஆசிரியர்கள், மாணவர்கள் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக பொங்கல் விழா மற்றும் தமிழ் புலிகள் கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு இடுமன் கோவில் வளாகத்தில் நம்பிக்கை சிறகுகள் அறக்கட்டளை சார்பாக சமத்துவத்தை போற்றும் வகையில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. தொடர்ந்து தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளில் எவ்வித பாகுபாடும் இன்றி மனிதர்களாய் பிறந்த அனைவரும் சமத்துவ பயணம் மேற்கொள்ள வேண்டும், மனிதர்களிடையே ஏற்றத்தாழ்வுகள் களையப்பட வேண்டும், சமத்துவமான சமுதாயம் உருவாக்கப்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில் இந்துக்கள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள் என அனைவரும் ஒன்றாக இணைந்து சமத்துவ பொங்கல் வைத்தனர். தொடர்ந்து திருக்கோவிலுக்கு பாத யாத்திரையாக வருகை தந்த பக்தர்களுக்கு சமத்துவ பொங்கல் வழங்கி சிறப்பித்தனர். பழனியில் பழனி கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தமிழ் புலிகள் கட்சியின் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அருந்ததியின மக்களுக்காக வழங்கப்பட்ட மடம் அம்மக்களின் மூதாதையர்கள் 2 தலைமுறைகளாக நிர்வாகம் செய்து வந்துள்ளனர். இந்த நிலையில் இந்த மடத்தில் பாதுகாவலராக பணி செய்து வந்த ஆதிக்க சாதியினரால் மடம் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. இதனால் அருந்ததியின மக்கள் ஒன்று கூடி மடத்தை மீட்பதற்காக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். மேலும் மடத்தை மீட்பதற்காக அருந்ததியின மக்கள் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்களை நடத்தி வருகின்றனர். எனவே வருவாய் கோட்டாட்சியர் அருந்ததியின மக்கள் பயன்படுத்தி வந்த மடத்தை மீட்டு அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், போலி பதிவை ரத்து செய்ய வேண்டும், மடத்தை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது தீண்டாமை வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை தமிழ் புலிகள் கட்சியினர் முன்வைத்து கோட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். அதனைத் தொடர்ந்து பழனி பாலசமுத்திரம் அருகே உள்ள புலிக்கோட்டை கிராமத்தில் தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலன் தலைமையில் கட்சி நிர்வாகிகள் அனைவரும் ஒன்று கூடி பொங்கல் திருவிழா நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அவ்வூர் பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசுகளும் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. சக்தி மனத்தை விட்டு வெளியேறு, 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 சக்தி மனத்தை விட்டு வெளியேறு.
சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா மேயர் வசந்தகுமாரி தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சென்னை அடுத்த தாம்பரம் மாநகராட்சி அலுவலகத்தில் பொங்கல் விழா மேயர் வசந்தகுமாரி தலைமையில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. பொங்கல் விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக தாம்பரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராஜா கலந்து கொண்டு பொங்கல் விழாவை துவக்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து மாநகராட்சியில் நடைபெற்ற உரியடி போட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் மேயர் வசந்தகுமாரி, ஆணையாளர் பாலச்சந்தர், மண்டல குழு தலைவர்கள் இந்திரன், காமராஜ், ஜோசப், அண்ணாதுரை கலந்து கொண்டு உரியடி போட்டியில் கலந்து கொண்டு பானையை உடைத்தனர். பொங்கல் விழாவை முன்னிட்டு மேயர், மண்டல குழு தலைவர்கள், ஆணையாளர் கலந்து கொண்டு இசைக்கு ஏற்ப குத்தாட்டம் போட்டு நடனமாடி பொங்கல் விழா வெகு விமர்சையாக கொண்டாடினர். இதில் தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர்கள், அரசு அலுவலர்கள், தூய்மை பணியாளர்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நல்லாமூர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அவர்களின் பணி நிறைவு பாராட்டு விழாவில் நடிகர் ரஜினி வேடம் அணிந்து நடனமாடிய நபரை வியந்து பார்த்த பொதுமக்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சித்தாமூர் அடுத்த நல்லாமூர் பகுதியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து வருபவர் அலோஷியன் துரைராஜ். இவர் கடந்த 38 ஆண்டுகளாக ஆசிரியராகவும் கடந்த 12 ஆண்டுகளாக தலைமை ஆசிரியராகவும் தமிழ்நாடு ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு மாநில துணைத் தலைவராகவும் பணிபுரிந்து வரும் அலோஷியன் துரைராஜுடைய பணி நிறைவு பாராட்டு விழா முன்னாள் மாணவர்கள் சார்பில் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் முன்னாள் பயின்ற மாணவ மாணவிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், சமூக ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற அலோஷியன் துரைராஜுக்கு மாலை மற்றும் சால்வை அணிவித்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த பணி நிறைவு விழாவின் போது பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்பொழுது ரஜினிகாந்த் வேடம் அணிந்து ஒருவர் மேடையில் நடனமாடியது அப்பகுதியில் இருந்த மக்களிடையே பெரும் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொங்கல் விழா முன்னிட்டு தொடர் கபடி போட்டி நடைபெற்றது. சென்னை அடுத்த பம்மல் காந்தி நகர் பூங்காவில் பம்மல் தெற்கு பகுதி கழக திமுக சார்பில் பொங்கல் விழாவை முன்னிட்டு தொடர் கபடி போட்டி பகுதி செயலாளரும் மண்டல குழு தலைவருமான கருணாநிதி தலைமையில் நடைபெற்றது. கபடி போட்டியில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 32 அணிகள் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பல்லாவரம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கருணாநிதி சுழற் கோப்பைகள், பதக்கங்களை வழங்கி வாழ்த்து தெரிவித்தார். கபடி போட்டியை காண அப்பகுதியில் உள்ள ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். போன் பண்ணா போன் எடுக்க மாட்டேன். நாங்களும் போன் பண்ணா போன் இங்க பாரு. Sixth place, Amma brother CA. சீக்கிரம்
வாழ்த்துக்கள் கமிட்டி சார்பாக வாழ்த்துக்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக பொங்கல் விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. செங்கல்பட்டு நகர பாரதிய ஜனதா கட்சி மற்றும் மகளிரணி சார்பாக செங்கல்பட்டு மேட்டு தெருவில் உள்ள திரௌபதி அம்மன் கோவில் அருகில் பொங்கல் விழா நகர தலைவர் மகேஸ்வரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் பெருமளவிலான பெண்கள் பொங்கல் வைத்து வழிபட்டனர். இந்த நிகழ்ச்சியில் பெண்களுக்கான கோலப் போட்டிகள், குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டிகள் நடத்தப்பட்டு அவர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன. நகர மகளிரணி தலைவி உமா சங்கரி, மாவட்ட மகளிரணி பொதுச் செயலாளர் கவிதா ஆகியோரின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில செயற்குழு உறுப்பினர் ரங்கா ரவி, மாவட்ட செயலாளர் கஜேந்திரன், மாவட்ட துணைத் தலைவர் சௌபாகியா முரளி, மாவட்ட மகளிரணி தலைவி ராஜி, மாவட்ட செயலாளர் முரளி, மாவட்ட செயலாளர் கலாராணி, மாவட்ட மகளிரணியை சார்ந்த நிர்வாகிகள், சக்தி கேந்திர பொறுப்பாளர்கள் ஜனார்த்தனன், கிளை தலைவர் அரவிந்த், நகரத்தை சார்ந்த துணைத் தலைவர் சம்பத், யுவராஜ், சந்தர், பொதுச் செயலாளர் கிஷோர், பிசியோதெரபிஸ்ட் டாக்டர் ரவிச்சந்திரன் மற்றும் நகர இளைஞரணியை சார்ந்த நிர்வாகிகள் மற்றும் மாநில, மாவட்ட, நகர கிளை நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கொம்பு விடுமா யார் மேலே ஒருத்தர். கையால் எடுக்கக்கூடாது, காலம் தான் உடைக்கணும். ஓகேவா? இதான் கண்டிஷன். Fast moment, fast, go fast. One by one, go fast. Fast. Stop the music. செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கபெருமாள் கோவில் பகுதியில் தமிழர் திருநாளை முன்னிட்டு திமுக காஞ்சி வடக்கு மாவட்ட இளைஞரணி சார்பாக இளைஞரணி ஒன்றிய செயலாளர் ரத்தீஷ் ஏற்பாட்டில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட பிரதிநிதி கதிரவன் கலந்து கொண்டு தூய்மை பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தார். நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் காஞ்சி வடக்கு மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு துணை அமைப்பாளர் அலிசபர் மற்றும் சையது, சரவணன், நாராயணன், அலாவுதீன், வீரமணி, அல்லா பாஷக், மதனகோபால், கண்ணன், உசேன் மற்றும் கழக மூத்த முன்னோடி நிர்வாகிகள், துப்புரவு பணியாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த விழாவில் கலந்து கொண்ட தூய்மை பணியாளர்களுக்கு பரிசு தொகையுடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. அதை அந்த கிளை செயலாளர்கள் பெற்றுக்கொள்ளலாம். அந்த பகுதியில் உள்ள அந்த நிர்வாகிகள் இங்கே வந்திருப்பவர்கள் அதை நேரடியாக பெற்றுக்கொள்ளலாம். வராதவர்கள் கிளை செயலாளர்களிடம் ஒப்படைக்கப்படும். அதை பெற்றுக்கொண்டு இயக்கத்திற்காக கடுமையாக உழைக்கும் நபர்களுக்கு அந்த பரிசு பொருளை கொடுக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம். அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு நாங்கள் பண்ணோம். அது என்னோட பொதுவாக காரியமாக பண்ணோம். இந்த வாட்டி நம்ம அரசு சார்பாக, நம்ம கட்சிக்காரன் சார்பாக, வார்டு மெம்பர்கள், சிங்கப்பெருமாள் ஊராட்சி சார்பாகவும் தூய்மை பணியாளர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்படுகிறது. அண்ணா
பெண்ணாடம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் தலைமையில் இருசக்கர வாகன ஓட்டிகளுக்கு தலைக்கவசம் அணிந்து வாகனம் ஓட்ட விழிப்புணர்வு அளிக்கப்பட்டது. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் காவல் நிலையம் முன்பு காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜ் தலைமையில் காவலர்கள் இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணியாமல் வருபவர்களை வழிமறைத்து தலைக்கவசம் மனித உயிரின் பாதுகாப்பு கவசமாக இருக்கிறது. இருசக்கர வாகனம் ஓட்டும் போது எவ்வித உயிர் சேதமும் ஏற்படாமல் பாதுகாப்பாக பயணம் செய்வதற்கு தலைக்கவசத்தை கட்டாயமாக அணிய வேண்டும். இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்யும் போது வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாமல் பின் அமர்ந்து பயணம் செய்பவர்களும் தலைக்கவசத்தை கட்டாயமாக அணிய வேண்டும் என்று விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மேலும் தலைக்கவசம் அணிந்து வந்தவர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். இந்த சம்பவத்தால் காவல் உதவி ஆய்வாளர் பாக்யராஜுக்கு பொதுமக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு ஏற்பட்டு வாழ்த்துகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகிறது. சரியா? இப்ப பின்னாடி உட்கார்றவங்களால எல்லாருக்கும் எப்படிதான் விபத்து நடக்குன்னு தெரியும். சரியா? வரவன் ஏதாவது பிடிச்சிட்டு வருவான், வேகமா வருவான், லாரிக்கார வருவான், கரும்பு லாரிக்காரே பண்ண முடியாது. என்ன நினைச்சாலும் காப்பாற்ற முடியாது. அதே மாதிரிதான் கண் கூட எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு உங்களை நீங்க ஹெல்மெட் இல்லாதாலும் நீங்க ஃபாஸ்டா ஓட்டுறீங்க போறீங்க அர்த்தம் இல்ல. நீங்க கரெக்டா தான் போவீங்க, நீங்க ஸ்லோவா தான் போவீங்க, உங்க மேல எந்த தப்பு இருக்காது. விருதாச்சலம் அருகே எடையூர் கிராமத்தில் சுமார் 6 மாதத்திற்கு மேலாக பொதுமக்களுக்கு குடிதண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்ட நிலையில் பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலி குடங்களுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே எடையூர் கிராமத்தில் சுமார் 5 மினி டேங்க் செயல்பட்டு வந்த நிலையில் தற்பொழுது பல மாதங்களாக 5 டேங்கும் பழுதடைந்து இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த நிலையில் தற்பொழுது சுமார் 6 மாத காலத்திற்கு மேலாக குடித்தண்ணீர் பொதுமக்களுக்கு சரிவர கிடைக்காததால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் பாதுகாப்பு உரிமைக்கான சங்கம் சார்பில் விருத்தாச்சலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தின் முன்பு கொட்டும் மழையிலும் காலி குடங்களுடன் குடைபிடித்தவாறு முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து எடையூர் செயலாளர் வெங்கடேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில குழு உறுப்பினர் ரவீந்திரன் சிறப்புரையாளராக கலந்து கொண்டு மோட்டார் வைத்து தண்ணீர் பிடிப்பவர்களை கண்டுகொள்ளாமல் இருக்கும் ஊராட்சி செயலாளர் மீது மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க கோரியும் பொதுமக்களுக்கு விரைவில் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கவும் 100க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுடன் முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் தகவல் அறிந்து விரைந்து வந்த விருத்தாச்சலம் காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதன் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். தண்ணீர் வரவில்லை, எங்கே போச்சு எங்கே போச்சு, தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு எடையூர் கிராமத்தில் தடுத்த வாய்க்கு தமிழக அரசு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா போராட்டம் இது போராட்டம் வீடு வாங்க வீடு வாங்க. ஆண்டிப்பட்டி அருகே திம்மரச நாயக்கனூர் பகுதியில் அமைந்துள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள திம்மரச நாயக்கனூர் பகுதியில் தனியார் பொறியியல் கல்லூரி செயல்பட்டு வருகிறது. தைப்பொங்கல் திருநாள் நெருங்கி வருவதை அடுத்து கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா நடைபெற்றது. இதற்காக தமிழர் பாரம்பரிய முறைப்படி மாணவர்கள் வேஷ்டி சட்டை அணிந்தும் மாணவ மாணவிகள் பட்டுப்புடவை அணிந்தும் கல்லூரியின் மையப்பகுதியில் உள்ள தரைப்பகுதியில் வண்ண கோலங்கள் இட்டு சுற்றிலும் கரும்புகள் வைத்து பொங்கல் பானை வைத்து பொங்கலோ பொங்கல் என குலவையிட்டு பொங்கல் வைத்தனர். பின்னர் மத்தளம் ட்ரம் செட் இசை முழங்க பொங்கல் பானைகளை தூக்கி கொண்டு கல்லூரி வளாகம் முழுவதும் ஆடிக்கொண்டே மாணவிகள் கொண்டு வர மாணவர்கள் சினிமா பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டனர். மேலும் கல்லூரி வளாகத்தில் கண்களை கருப்பு துணிகளால் கட்டிக்கொண்டு மாணவ மாணவிகள் உரியடிக்கும் போட்டிகள் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்ற நிலையில் அதில் உற்சாகமாக கலந்து கொண்ட கல்லூரி மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியாக சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். இதில் கல்லூரி ஆசிரியர்களும் பேராசிரியர்களும் கலந்து கொண்டு அவர்களும் சமத்துவ பொங்கல் மகிழ்ச்சியாக கொண்டாடினர். 10 நிமிடங்கள் இன்னும் பாலிடெக்னிக்கில் வர வேண்டியது இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. விழுப்புரம் ஊடகவியலாளர்கள் சங்கம் சார்பில் விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் பெருந்திட்ட வளாக மைதானத்தில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த செய்தியாளர்கள் மற்றும் புகைப்பட கலைஞர்கள் பெருமளவில் கலந்து கொண்டு சமத்துவத்தை வலியுறுத்தும் வகையில் பொங்கல் வைத்து கொண்டாடினர். நிகழ்ச்சியில் முக்கிய விருந்தினர்களாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் ஷேக் அப்துல் ரஹ்மான், விழுப்புரம் செய்தி மக்கள் தொடர்பு துறை அலுவலர் சதீஷ், மூத்த வழக்கறிஞர் ராதிகா, தொழிலதிபர் குபேர செட்டியார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு ஊடகவியலாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் உரியடி போட்டி நடைபெற்றது. உரியடி நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் கலந்து கொண்டு உரியடித்து நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் விழுப்புரம் நகரின் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டு சமத்துவ பொங்கல் விழாவை சிறப்பாக பத்திரிகையாளர்கள் மற்றும் அருமையான குழந்தைகள் மற்றும் நம்மளது நகரத்தை எந்நேரமும் சுத்தமாக நாமெல்லாம் தினமும் நோய் நொடி இல்லாமல் வாழ்வதற்கு முக்கிய காரணமாக விளங்கி வருகின்ற அருமையான தூய்மை பணியாளர்களே காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த விழாவிற்கு இவ்வளவு சிறப்பாக நடைபெறும் என்று நான் நினைக்கவில்லை. இலையூரில் ஊர்கூடி கொண்டாடிய சமத்துவ பொங்கல் விழாவில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே உள்ள இலையூர் ஊராட்சியில் சமத்துவ பொங்கல் விழா சிறப்பாக நடைபெற்றது. இலையூர் ஊராட்சி மன்ற அலுவலக வளாகத்தில் ஊராட்சி சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த விழாவில் 2000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். இலையூர் ஊராட்சியை சேர்ந்த 80க்கும் மேற்பட்ட மகளிர் சுய உதவி குழுக்களை சேர்ந்த 2000க்கும் மேற்பட்ட பெண்கள் தங்களை அடையாளப்படுத்தும் வகையில் பல வண்ண சேலைகளை அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவில் பங்கேற்றனர். ஒவ்வொரு சுய உதவி குழுவும் தனித்தனியாக பானையில் பொங்கல் வைத்து ஒரே இடத்தில் ஒன்றிணைந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். பொங்கல் பானைகள் பொங்கிய பொழுது பொங்கலோ பொங்கல் என்ற முழக்கத்துடன் விழா களை கட்டியது. தொடர்ந்து செங்கரும்பு, மாவிலை, தோரணங்கள் அலங்கரிக்கப்பட்ட இடத்தில் வாழை இலைகளில் பொங்கலை வைத்து சூரிய பகவானை வழிபட்டனர். இந்த சமத்துவ பொங்கல் விழா சாதி மத பேதமின்றி ஒற்றுமையையும் சமூக நல்லிணக்கத்தையும் வெளிப்படுத்தும் வகையில் சிறப்பாக நடைபெற்றது. இருங்க இருங்க, அந்த சைடு போங்க, போடுங்க போடுங்க. தாய் திருநாளை முன்னிட்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதியின் தமிழ் மொழி மாவட்ட செயலாளர் மகளிர் விடுதலை இயக்கத்தின் தலைமையில் ஆண்டுதோறும் நடைபெறும் தூய்மை பணியாளர்களுக்கும் மற்றும் பசுமையாளர்களுக்கு பொங்கல் வாழ்த்து கூறி நலத்திட்ட உதவிகள் மற்றும் இனிப்பு காரம் வழங்கி சிறப்பாக நடைபெற்றது. இதில் பெருந்திரளாக கடலூர், திட்டக்குடி தொகுதி, மாநில, மாவட்ட, ஒன்றிய, நகர, பேரூர் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் மண்டல செயலாளர் அண்ணன் சவுதி ராஜ்குமார் மற்றும் திட்டக்குடி தொகுதி துணை செயலாளர்கள் ஜான் செங்குட்டுவன், வேந்தன், முன்னாள் விவசாய அணி மாவட்ட அமைப்பாளர் விடுதலை காசி மற்றும் இளைஞர் எழுச்சி பாசறை நகர அமைப்பாளர் இளைய பிரபு, நகர தொண்டரணி அமைப்பாளர் தானியேல், ஊடக மைய பிரிவு நகர அமைப்பாளர் சிந்தனை செல்வன், 4வது வார்டு கிளை செயலாளர் விக்னேஷ் மற்றும் நகர நிர்வாகிகள் மணிகண்டன், சரண்ராஜ், ரமேஷ் ஆகியோர் கலந்து கொண்டனர். அங்கெல்லாம் ஓட
நன்றி.